வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திடீரென மூச்சு திணறல். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமாகி போயிருக்கிறாரு. இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய மரண செய்தி. வாங்க என்ன தகவல், அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் மூச்சு திணறல் காரணமாக இன்று காலையில் காலமாகி போயிருக்கிறாரு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே அவரது உயிர் பிரிந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு 75 வயது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி மன்னார்குடியில் பிறந்த ராஜேஸ்வரர் கே. பாலச்சந்திரன் இயக்கத்தில் 1974ஆம் ஆண்டு வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகமானார். அந்த படத்தில் சிறு வேடத்தில் நடித்த ராஜேஷுக்கு 1979ஆம் ஆண்டு வெளியான கன்னி பருவத்திலே படத்தின் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு அதிகமாக கிடைத்து வந்தது. 1983ஆம் ஆண்டு ஜோன் ஜீவியா என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவருக்கு திவ்யா என்கிற மகளும் தீபக் என்கிற மகனும் இருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக ராஜேஷுடைய மனைவி உயிரிழந்து போனாங்க. சினிமாவை தாண்டி ரியல் எஸ்டேட்டில் தொழிலில் ஈடுபட்டு வந்த ராஜேஷ் சமீப காலமாக யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். திடீரென இன்று காலை அதிகாலையில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அவரை குடும்பத்தினர்கள் உடனடியாக ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டாங்க. ஆனால் போகும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாக்யராஜின் அந்த 7 நாட்கள், கமலஹாசனுடன் சத்யா, மகாநதி, விருமாண்டி போன்ற பல படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் ராஜேஷ் அவர்கள். அவரது மறைவு செய்தி கேள்விப்பட்டு தமிழக திரையுலகம் பேரதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்தவராக பிறந்து வளர்ந்தாலும் ஜோதிடத்தில் கடைசி காலத்தில் ஈடுபாடு அதிகம் ஏற்பட்ட நிலையில் அது தொடர்பான புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். யூடியூப் சேனலில் ஜோதிடர் சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை சமீப காலமாக பேசி வந்துள்ளார். அந்த 7 நாட்கள் பயணங்கள் முடிவதில்லை, மெட்டி, அனல் காற்று, தாய் வீடு என பல படங்களில் நடித்த இவர் குணச்சித்திரன் நடிகராக, அப்பா என்ற நடிகராக மாறி அஜித்குமார், விஜய், விக்ரம் என பல நடிகருடன் இணைந்து நடித்துகிறார். நேருக்கு நேர், தீனா, சிட்டிசன், ரமணா, ரெட், சாமி, ஆஞ்சநேயா, கோவில், ஆட்டோகிராஃப், ஜி, சிவகாசி, திருப்பாச்சி, மாஸ்டர், யாதும் ஊரே யாவரும் கேளிரன் உட்பட பல திரைப்படங்களில் நடித்த ராஜேஷ் கடைசியாக விஜய் சேதுபதி நடித்த ஹிந்தி படமான மெர்ரி கிறிஸ்மஸ் படத்தில் நடித்திருந்தார். இதனை பார்த்தீங்கன்னா இவருக்கு மரண செய்தி கேள்விப்பட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை செலுத்திட்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.